श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। ओम मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान् देवसत्कृषिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करगलितचिन्मुद्रमानन्तरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीढे बडबिडविषमीभे भूमिभागे निषन्नं सकलमुनिजनानां ज्ञानदाधारमारात् त्रिभुवनगुरुबीजं दक्षिणामूर्तिदेवं जननमरणदुःखच्छेददक्षं नमामि। चित्रं वडदरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनव्याख्यानं शिष्यास्तुश्चिन्न संशयाः निधये सर्वविद्यानां विसज्जे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्चाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम 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 ब्रह्मानंदं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावादीनं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। अधिमधुरचापकर्ता अभरिमिदां मोद बाणसौभाग्या अरुणाम् अतिशयकरुणा अभिनव गुणसुंदरी
वन्दे अभिनवकुलसुन्दरीं वन्दे अभिनवकुलसुन्दरीं वन्दे वन्दे श्री दयानंद सरस्वती स्वामी अंबिके वन्दे वन्दे जगदम्बिके लोकमाता विश्व 269 लब्ध ऐश्वर्य समुद्रति ஏச சர்வேஷக ஏச சர்வஜக ஏச அந்தர்யாமி ஏச யோனிகி என்று எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் அத்துணைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள், உபாதியற்ற சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கின்றதுனால மகத் ஐஸ்வர்யம் என்று அம்பாளுக்கு ஒரு பெயர் உண்டு. காரணம், ஐஸ்வர்யம் என்றால் ஈஸ்வரத்துவம், ஈஸ்வரத்துவம் என்றால் ஆளுமை. அத்துணை ஆளுமைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியவள், ஒரு மகத்தான தன்மையுடையவள். இந்த ஐஸ்வர்ய ஸ்ரீவித்யா உபாசகர்கள் போன்ற முனிவர்களிடத்தில் நாம் பார்க்க முடிந்தது என்று சங்கராச்சாரியர் சொல்றார். அகத்தியர், ஹயக்ரீவர், லோபாமுத்ரா, இந்திரன் போன்ற மகர்ஷிகளிடம் இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் காணப்படுகிறது என்று சொல்றார். அப்படி லப்த ஐஸ்வர்ய சமுன்னதி, அத்துணை ஐஸ்வர்யங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய இருப்பவர். காரணம், சர்வ அந்தர்யாமி, அம்பாள் தான் அனைத்திலும் உள்வெளியற்று பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரமானந்த ஸ்வரூபமாக வியாபித்திருக்கின்ற காரணத்தினாலே அம்பாள் தான் ஐஸ்வர்யன் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள். லப்த விருத்தி, விருத்தி வியாப்தி, பலம் வியாப்தி என்று நம்ம பார்த்திருக்கோம். விருத்தி என்பது நம்முடைய மனத்தினுடைய எண்ண ஓட்டம். இந்த எண்ண ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முற்படும் போது அந்த விருத்தி வியாப்தி என்பது ஏற்படுகிறது. விருத்தியில் ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அந்த வியாப்தியானது எங்கே முடிகிறது என்றால் பலம் வியாப்தி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பற்றிய முழுமையான அறிவு, நாம ரூபங்களோடு சேர்ந்த அந்த அறிவுக்கு பெயர் பலம் வியாப்தி என்று சொல்றோம். அப்படிப்பட்ட விருத்தி வியாப்தி, பலம் வியாப்தி என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் அப்பாற்பட்டு பரிபூர்ணமான நிலையில் சத்விகாரமற்றவளாக, விகாரத்தினால் ஏற்படக்கூடியதுதான் விருத்தி. விருத்தி விகாரம் என்று சொல்வது அதுதான் அகண்ட ஆகார விருத்தி என்று சொல்வார்கள். ஆகார விருத்தி என்றால் ஒரு விஷயத்தை பற்றி நம்முடைய விருத்தியினுடைய வியாப்தி ஏற்பட்டு அந்த விஷயத்தில் வியாபித்திருக்கக்கூடியதற்கு ஆகாரம் என்று சொல்வது, அந்த விருத்தியினுடைய ஆகாரம். அப்போ நம்ம அகண்டாகார விருத்தி என்று பார்த்திருக்கோம். அகண்டாகார விருத்தி என்று சொல்வது முழுமையாக ஒரே விஷயத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள், அதுக்கு அகண்டாகார விருத்தி என்று சொல்றோம். அப்படி பல விருத்திகளினுடைய வியாப்திகளிலே பல பல மாறுதல்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியதாகிய அந்த விருத்திகள் எல்லாம் எந்த ஒரு பூம வித்யா என்று சொல்லக்கூடிய பூமஸ்வரூபமாக, சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு லப்த விருத்தி, அவள் விருத்தி வியாப்தி பலம் வியாப்திக்கு அப்பாற்பட்டு சைத்தன்ய ஸ்வரூபமாக வியாபித்திருக்கக்கூடியவள். பரிபூர்ணமான அம்பாளுக்கு ஷட்விகாரம் என்று சொல்லக்கூடிய மாறுதல்களுக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கக்கூடிய அம்பாள் பூமஸ்வரூபம் என்று உபனிஷத்துக்களினால் சொல்லப்படக்கூடியவள். அதனால எந்த விதமான விருத்தியினுடைய வியாபகங்களும் இல்லாமல் தானாக இருக்கக்கூடிய அதிஷ்டான வஸ்துவாக இருக்கக்கூடியவள். அதனால
மித்யாவுக்கு அதிஷ்டானமாக கூடஸ்தனாக இருக்கின்ற காரணத்தினால அவளுக்கு லப்த விருத்தி என்று பெயர். கூடஸ்தன் என்று சொன்னால் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எப்படி ஒரு பொற்கொள்ளர் தன்னுடைய பொன்னினுடைய தன்மையை மாற்றி நாமரூபங்களாக மாற்றுவதற்கு அடியாதாரமாக கீழே ஒரு பார் வைத்திருப்பார். அந்த பாருக்கு பெயர் கூட்டஸ்தம் என்று சொல்வது. அதுபோல அம்பாள் சைத்தன்ய ஸ்வரூபமாக, சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்து மற்ற அத்துணை மாறுதல்களுக்கும் இடமளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிஷ்டான தேவதையாக இருக்கிறாள், அதிஷ்டான சைத்தன்யமாக இருக்கிறாள். காரணம், கூட்டஸ்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறாள். நிஷ்கிரியம் நிஷ்கலம் என்று ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து கூறுவது போல அவயவ நிஷேதம், அவயவங்கள் இருந்தால்தான் மாறுதல்களுக்கு இடமளிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள். எனவே அதிஷ்டான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் மாறுதல்களுக்கு அப்பாற்பட்ட லப்த விருத்தி, அடைந்த விருத்தியாக இருப்பவள். அதே போல லப்த லீலா லலிதாம்பிகை மற்ற ஜீவர்களுக்கு அல்லது தன்னை அண்டி வரக்கூடியவர்களுக்கு சரணாகதி அடைந்தவர்களுக்கு சந்தோஷத்தை ஆலோசித்து அவர்களது சந்தோஷத்தை கொடுக்கும் பொருட்டு அல்லது அவர்களது வேண்டுதல்களுக்கு வரவழைக்கின்ற வகையில் பல பல லீலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவள். பல பல லீலைகள் என்று சொன்னால் அப்போ சரணாகதி அடைந்தவர்களுக்கு தான் லீலை, நமக்கெல்லாம் இல்லையா என்றால் இல்லை, அனைத்தும் அவள் லீலை தான். நீ சரணாகதி ஆவதும் அவள் லீலை தான். சரணாகதி ஆகாமல் இருக்கக்கூடிய அகங்காரத்தில் இருக்கக்கூடியதும் அந்த அகங்காரத்தினுடைய விளைவும் அவளது லீலை தான். எனவே லப்த லீலா எல்லா லீலைகளுக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு அனைத்து லீலைகளுக்கும் அப்பாற்பட்டும் இருந்து கொண்டிருக்கக்கூடியவள். அதனால நவரசங்களோடு கூடிய அத்துணை லீலைகளுக்கும் அம்பாள் ஆதாரமாக இருக்கிறாள். அப்ப லப்த லீலா என்றால் என்ன அர்த்தம்? இந்த லீலைகளின் மூலமாக நாம் அவளை அறிந்து கொள்ள முடிந்தவளாக இருக்கிறாள். லீலைகளுக்கு அப்பாற்பட்டவளாக அம்பாள் இருக்கிறாள். 272 லப்த எவ்வனசாலினி. லப்த எவ்வனசாலினி, எவ்வனம் என்றாலே நமக்கு நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது குருர்ஜிவா சிஷ்யாக விருத்தாகா என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் தான் நம்முடைய ஞாபகத்திற்கு வருகிறது. அப்படி எவ்வனம் என்றாலே எப்போதும் மாறாத இளமை இருந்து கொண்டிருக்கக்கூடியவள், வடிவத்தை கொண்டவள் அம்பாள். அதனால வடிவனைத்தையும் தந்த வடிவற்றவள் என்று நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். அதுபோல காலாதீதம், தேசாதீதம் என்று கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதனால அவளுக்கு ஷட்விகாரம் இல்லை. எப்பொழுதும் இருப்புத்தன்மை மட்டுமே, ஈஸ் 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 என்று இருப்புத்தன்மை மட்டுமே கொண்டவளாக இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம், கால அதீதம். எப்பொழுது காலம் என்பது வருகிறதோ அப்பொழுதுதான் விருத்தம் என்பது ஆகிறது. கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி தீரஸ்தத்திர முக்கியதி என்று சொல்றார். வாசாந்தி ஜீர்ணானி யதாபிகாய நவானி கிருண்ணானி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அஞ்ஞானி என்று அத்துணைக்கும் ஆதாரமாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். இந்த ஷட்விகாரம் என்பது நம்முடைய சரீரங்களுக்கு தான் ஏற்படக்கூடியதே தவிர அம்பாளுக்கு எது பிறக்கிறதோ ந ஜாயதே மிரியதே வா கதாவிது நாயம் பூத்வா பவிதாமான பூயக அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணக நகன்யதே கன்யமானே சரீரே என்று பார்த்தோம். அப்படி எப்பொழுதும் மாறாத எவ்வன பருவத்தோடு, எவ்வனம் என்றால் மாறாத தன்மைக்காக மெருகூட்டுகின்ற வடிவமைப்போடு கூடிய மாறாத தன்மை என்று என்பதற்காகத்தான் இங்கே எவ்வனம் சொல்றார். அதனால எவ்வனத்துக்கு முன்னால ஜாயதி அஸ்தி
விபர்ணியமதி என்கின்ற நிலைமையெல்லாம், அதாவது என்ன பாலப்பருவம் அப்புறம் யவன பருவம் என்றெல்லாம் வர்றது போல மாறி வந்ததல்ல யவன பருவம். அதான் நித்திய யவனசாலினி என்றால் அப்போ என்ன அர்த்தம்? முன்னாலே யவனமாகவே இருந்தவள், குழந்தையாக இருந்து யவனம் ஆனவள் அல்ல, பிறந்த குழந்தையாக இருந்து யவனம் ஆனவள் அல்ல. அப்போ என்ன அர்த்தம்? பொலிவோடு கூடிய தன்மையிலே எப்பொழுதும் இருக்கின்ற தன்மையாக இருக்கின்றவர். அதனால்தான் யவ்வன சாலினி. சாலினி என்றால் பலசாலி என்று சொல்றோம், திறமைசாலி என்று சொல்றோம். அதுபோல சாலினி என்றால் சொரூபமாக இருப்பவள், யவ்வன சொரூபமாக, மாறாத நித்திய யவ்வன சொரூபமாக இருக்கக்கூடியவள். அதனால்தான் உபனிஷத்துக்கள் அஜரோ அமிர்தோ அபயோ என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது பிறப்பு என்பது இல்லையோ அப்பொழுது அமிர்தம் என்று சொல்லக்கூடிய இறப்பும் இல்லாத தன்மை உடையவளாக, பிறப்பிறப்பு இல்லாத தன்மை. பாருங்க, இங்கே முதல்ல எல்லாரும் நம்ம சொல்றோம் என்ன, இரவா பெருநிலை இரவா பெருநிலை என்று. அப்படி ஒரு பெருநிலை இல்லவே இல்லை. பிறந்தது அத்தனையும் இறந்துதான் ஆக வேண்டும். அப்போ இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா சொல்றார் அஜரக. அஜரகனா பிறக்காதது, பிறக்காதது. அஜக, அஜக என்றால் ஜாயதே இது அஜக, பிறவா பெருநிலை என்பதுதான் ஏற்படுமே தவிர இரவா பெருநிலை என்பது இல்லை. அப்படி பிறவா பெருநிலை இருக்கக்கூடிய தன்மையுடையது ஆட்டோமேட்டிக்லி இரவா தன்மை என்பதை அடைகிறது. அதனால பிறந்தால்தான் இறப்பு என்பது. எனவே அமிர்தக ந மையதே இது அமிர்தக. அபயக, இந்த பிறப்பு இறப்பு என்கிறது யாரால் அறியப்படுகிறதோ அவர்களுக்கு தான் பயம் என்பது வருகிறது. அப்படிப்பட்ட நித்திய யவ்வன சாதனையாக அம்பாள் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கிறாள். அதே போல அடுத்தது லப்த அதிசய சர்வாங்க சௌந்தரி. இது நல்ல ஒரு ஸ்லோகம் தான். சௌந்தர்யம் என்றால் அழகு. இந்த அழகு எப்படிப்பட்ட அழகு? அழகினுடைய வெளிப்பாடு என்னன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தில் அழகு இருந்தால்தான் முகத்தில் அழகு தெரியும். அதுபோல எப்போ பார்த்தாலும் உம்மனாங்கடாயிட்டு இருந்தால் முகம் புல்டாக் மாதிரி தான் இருக்குமே தவிர ஆனந்தத்தை தருவதாக இருக்காது. அதனால அகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், உள்ளிருக்கக்கூடிய அந்த பரிபூர்ண ஆனந்தம் அல்லது பரிபூர்ண ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒரு அங்கமாக, தேஜஸினுடைய ஒரு அங்கமாகத்தான் சௌந்தர்யம் என்பது இருக்கிறது. எனவே அதாவது வசீகரம் என்று அது சொல்லலாம். அதான் நான் அடிக்கடி சொல்வது போல, இந்த வேத பாடசாலையில் படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பையன்களை, அந்த பிரம்மச்சாரிகளை போய் பார்த்தீங்கன்னா அப்படி பல தேஜஸோடு இருந்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு வசீகரத்தன்மை கொண்ட இருக்கக்கூடியது. அது எப்படிப்பட்டதான்? அதிசய சர்வாங்க சௌந்தரி. அதிசயிக்கத்தக்க நிலையில், நிரதிசயம், அதிசயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒரு பேரதிசயத்தை பேரதிசயம் எதை சொல்லலாம்னா சர்வ அங்க சௌந்தரி. ஒவ்வொரு அங்கங்களும், அம்பாளினுடைய ஒவ்வொரு அங்கங்களும் அதிசயமான நிலையில. அதற்கு நம்ம முன்னால் ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஒரு மந்திரத்தில் பார்த்தோம், எது எப்படி இருக்க வேண்டும் என்று சௌந்தர்ய நகரில கூறப்பட்டது போல, அல்லது இந்த சரீரத்தை பற்றிய விஷயங்களை சொல்லக்கூடியதாகிய அந்த அங்கசாஸ்திரத்தில் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட அங்கங்களை கொண்டிருக்கக்கூடிய சாமுத்திரிகா லட்சணம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரத்தில் ஒவ்வொரு அங்கமும் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு மாறாக எப்படி இருந்தால் அதனுடைய குணாதிசயங்கள் என்ன என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அம்பாள் லப்த அதிசய சர்வாங்க சௌந்தரி, எப்பொழுதும் மாறாத, இனி அடைய வேண்டியது இல்லாத, இருக்கக்கூடியதை இருக்கின்ற நிலையில பெற்றிருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால நம்ம சொல்லுவோம், ஒரு அழகான
ஒருவரை பார்த்தால் செதுக்கிய சிலை போல் இருக்கிறாங்க அப்படிம்போம். செதுக்கிய சிலை போல் என்றால் என்ன? அந்தந்த அங்க சாஸ்திரத்தினுடைய முறைப்படி பெற்ற ஒரு சிற்பியானவர் அந்தந்த அங்கங்கள் எப்படி அந்த அந்த உயரம், அந்த உயரத்துக்கு தகுந்த பருமன், அந்த பருமனுக்கு தக்கபடி ஒவ்வொரு அங்கம் இப்படியெல்லாம் எப்படி இருக்கிறதோ அது போல அற்புதமான அழகை கொண்டவளாக இருக்கிறாள். ந தஸ்ய பிரதிமா அத்தி என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இது போன்ற அழகான ஒரு பிரதிமை என்றால் அந்த அந்த சிலை, அம்பாளுக்கு நிகரான ஒரு சிலை என்பது இருக்கவே இருக்காது என்று ஓமையற்ற அழகு என்று சொல்கிறார். அப்படி ஓமையற்ற பேரழகு காரணம் என்னன்னா, இரண்டற்ற நிலையில் இருக்க இன்னொன்று இருந்தால் தாப்போ ஓமை சொல்ல முடியும். அதனால லப்த அதிசய சர்வ அங்க சௌந்தர்யா என்று கடைசியாக போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ அடுத்தது 274 இன்றைக்கு பார்க்க வேண்டியது லப்த விப்ரமா. பிரமா என்றால் மயக்கம், குழப்பம் என்று சொல்லக்கூடியது. விப்ரமா என்றால் விசேஷமான பிரமை கொண்டது. விசேஷ பிரமைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பிரமை என்பது சிறிது நேரத்திலே நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியது. பிரமை என்பது கொஞ்ச நேரம் ஒரு பிரம்ம முடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்றோம். ஏதோ ஒன்றினாலே ஆட்கொள்ளப்பட்டு தன்னிலை மறந்து வேறாக பார்ப்பதற்கு பெயர் பிரமை என்று சொல்றோம். ஆனால் விப்ரமா என்றால் அந்த பிரமையானது கொஞ்ச நேரத்தில் தெளிவடைந்து விடும். ஆனால் விப்ரமா என்பது மாயாஸ்வரூபிணி. இந்த மாயாஸ்வரூபிணி விசேஷமான பிரமையை கொண்டவள். அப்ப என்ன அர்த்தம்? தெளிவாகவே முடியாத, எப்பொழுதுமே மாறாத பிரமையோடு இருக்கக்கூடியவள். அதனால சர்வாத்மிகா சர்வாங்க பூஜிதா. காரணம் என்னன்னா, சர்வாத்மிகா அத்துணை வஸ்துக்களிலும் ஆதார வஸ்துவாக இருந்து கொண்டு சர்வபூதஸ்திதா, இங்கு இருக்கக்கூடிய அத்துணையினுடைய இருப்புத்தன்மையாகும் ஈச் என்று இருந்து கொண்டிருக்கக்கூடியவள். அதற்கு தான் நம்ம கீதையில பார்த்தோம், சேத்திரஜ சொரூபம், அறிபவரது சொரூபமாக, இந்த சேத்திரத்தை அறிகின்ற சொரூபமாக இருக்கக்கூடிய அவள் சர்வ சேத்திரேஷு பாரத, அத்துணை சேத்திரங்களிலும் அந்தந்த சேத்திரத்தினுடைய தன்மையை பொறுத்து வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடியவள். அதனால சர்வ கர்த்திருவம், சர்வ சர்வ கிரீடத்துவம், சர்வ கர்த்திருவம். அம்பாள் அங்கே அத்தனையிலும் வியாபித்திருந்தாலும் அந்தர்யாமியாக வியாபித்திருந்து சும்மா இருக்கல பாட்டா. அத்துணை கர்த்தாக்களுக்கும் அத்துணை கர்த்திருவத்திற்கும் நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணத்திற்கு ஆதாரமாக இருந்து கொண்டு அத்துணை லீலைகளுமாக செய்து கொண்டிருக்கக்கூடியவள். எப்போனா, எது வரைக்கும்னா, எப்பொழுதும் நமக்குள் இருந்து கொண்டு என்ன சொல்றமே, என்னை அறிவித்து எனக்கு அருள் தந்து புகுந்துல்லாசமாய் உளத்திருந்து யாவையுமாய் அல்லமுமாய் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை. அப்படி அம்பாளினுடைய விளையாட்டு குழந்தைகளது விளையாட்டு போல எப்பொழுதும் சிருஷ்டி. அம்பாளுக்கு இந்த சிருஷ்டி என்பது எப்படிப்பட்டதுன்னா, விளையாடுறது போலவும். நம்மெல்லாம் பொம்மையை வச்சு ஒரு தற்காலிக சுகத்திற்காக ஒரு ஏமாற்று வேலையாக விளையாடி கொண்டிருக்கிறோமே, அதுபோல ஏன் அதற்கு விளையாட்டுன்னு பெயர்? நாம் விளையாட்டு என்று ஏன் அதற்கு பெயர் என்றால், உண்மை அல்ல, ஒரு ஆனந்தம் தருவதற்காக தற்காலிகமாக செய்யக்கூடிய செயலுக்கு தான் விளையாட்டு என்று சொல்கிறோம். அதனால
அம்பாளுடைய விளையாட்டு எப்படிப்பட்டது என்றால் விப்ரமா, அது எப்பொழுதும் நம்மை மயக்கி கொண்டு அவளது லீலையில தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்ய வைத்துக் கொண்டு ஆற்றுவித்துக் கொண்டு நம்மை ஆனந்தமாக பார்த்து கொண்டிருப்பவள் அம்பாள். இதுதான் எரிச்சல் வருதுன்னா பேசாமல் இருக்கலாமல்ல, சிவனே இருக்காமல் நம்மளை போய் இப்படி ஒரு ஆட்டி விட்டுட்டு ஒரு படைப்பை தந்து ஆட்டி விட்டு அதை பார்த்து அவள் ரசிக்கலான்னா அம்பாள் என்ன சேடிஸ்டாங்க. இந்த சேடிஸ்டுகள் சொல்லுவாங்க சைக்காலஜியில். அவங்க அடுத்தவர்களை துன்புறுத்தி காயேன வாச்சா மனசா, வாக்கினால் பேசுவதெல்லாம் அடுத்தவரை கற்பண்ணுவதாக இருக்கும். செயலினால் மனதினால் அத்துணையும் அடுத்தவரை துன்புறுத்தி தான் இன்பம் பெறுவதற்கு பேர் சேடிஸ்ட் என்று சொல்வார்கள். அம்பா அப்படிப்பட்டவளா என்றால் இல்லப்பா, அதனால்தான் அவனுக்கு ஒட்டார் பிரமா அல்ல விப்ரமா, பாதிப்பது போல் பாதித்து என துன்பக்குடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய், அன்பை கொடுத்து உன் தன் ஆடலை காண வைத்தாய் என்று சொல்றார். அதே போல இன்னொரு வரி வரல, எந்த விதமான தகுதியும் இல்லாத என்னை அன்பை கொடுத்து ஆட்டி வைத்தாய் என்று அது ஒரு நல்ல வரி வரும். அதுபோல சிருஷ்டி, இந்த சிருஷ்டிக்கு காரணமாக இருப்பது நாம் தானே தவிர அம்பாள் அல்ல. அப்போ அறியாமையினாலே சிருஷ்டியாக நம்ம இந்த படைப்பினுடைய தன்மையாக வந்த நம்மை அம்பாள் விளையாட்டு பொம்மை போல ஆக்கிவிட்டு நமக்கு விவரம் புரிய வைக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அதனால்தான் லப்த விப்ரமா என்று சொல்லப்படுகிறார். நம்ம எல்லாம் ஆட்டி வைப்பதில் அம்பாளுக்கு பேரானந்தம். எப்படி என்னங்க இதுல என்ன அதனால்தான் சேடிஸ்ட்னு சொல்றோம் அப்படின்னா, இல்லப்பா, துன்பக்குடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் என்று, அன்பை கொடுத்து உந்தன் ஆடலை காண வைத்தாய் என்று சொல்றது. நான் அடிக்கடி சொல்றது, எப்படி அந்த ஒரு மலையில இருந்து பெயர்ந்து உருண்டு வருகின்ற ஒரு கல்லானது பல சொறிக்கல்லுகளிலே பட்டு பல நிலையிலே தேய்க்கப்பட்டு தோய்க்கப்பட்டு பலனாகி கடைசியாக கங்கையிலே வந்து அது சாலி கிராமமாக மாறுகிறதோ, அதுபோல அம்பாளுடைய பிரமை, நமக்கு அம்பாள் கொடுத்திருக்கக்கூடிய பிரமை எல்லாம் என்னென்ன. அதனால்தான் சொல்றது, இந்த ஆபரணம் விட்சேபம் என்கின்ற இரண்டு சக்திகளிலே விட்சேப சக்தி உன்னதமானது என்று நான் சொல்வேன். ஏன்னா விட்சேப சக்தி தானே என்னை அறியாமல் என்னை அதஸ்மின் தத்புத்தி தஸ்மின் அசத்புத்தி என்கின்ற தன்மை எதனால் வருகிறது என்றால் விட்சேப சக்தியினால் தான் வருகிறது. ஆனால் அதே விட்சேப சக்தி தான் சாஸ்திரமாக, வேதமாக, உபனிஷத்துக்களாக, மகா வாக்கியமாக இருந்து நம்மை மோட்சத்திற்கு, நம்மை நாம் அறிகின்ற தன்மைக்கு சிரவண மனன நிதித்தியாசனங்கள் மூலமாக நம்மை அறியக்கூடியவர்களாகவும் அம்பாள் இருக்கிறார். அதனால்தான் அவளுக்கு விசேஷ பிரமை என்று சொல்லக்கூடிய விட்சேப சக்தியோடு கூடிய பிரமையுடையவளாக அம்பாள் இருக்கிறாள். லப்த ராகா, ரஞ்சனாத்மிகா ராகா. ராகா என்றால் என்ன அர்த்தம்னா, மயக்கக்கூடியது, ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடியவள் என்று ஒரு பொருள். இன்னொன்று ராகம் என்றால் ஆசை. ஆசை பஷ்யதி இச்சதி யததே என்று அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ராகா என்கின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால், பஷ்யதி பார்க்க வைக்கிறதா, ஈர்த்து நம்மை பார்க்க வைக்கிறது. அடுத்தது இச்சதி ஆசைப்பட வைக்கிறது. எததே அதற்காக நம்மை எத்தனம் செய்ய வைக்கிறது. அப்படி பார்த்ததில் ஆசை கொண்டு, ஆசை கொண்டதில் அடைவதற்கு எத்தனம் செய்கிறது என்கின்ற இத்தனை எதனால் வருகிறது என்றால், இந்த ரஞ்சனாத்மிகா என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஒரு மாயினுடைய சக்தியாக இருக்கக்கூடிய இச்சா சக்தியினால் தான் ஏற்படக்கூடியது. அதனால விஷயங்களுக்கு ஆசை ஏற்படக்கூடியது ராகம். அதனால்தான்
அம்பாலே பரபிரம்மஸ்வரூபமே மாயா சபலம் பிரம்மனாக ஈஸ்வரனாக ஆனவுடனே என்னவைகள் சோ காமயத சதபோதப்பியத சதபத்தத்வ அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் இச்சாசக்தியினால சக அகாமயத அந்த ஈஸ்வரன் ஆசைப்பட்டான். எப்படி ஆசைப்பட்டான்? இந்த பிரபஞ்சமாக மாறுவதற்கு. அப்போ ஆசைப்பட்டுள்ள என்ன பண்ணானா? சதபோ தப்பியத தபஸ் செய்தார். முன்பிருந்த சிருஷ்டியினுடைய தன்மையை தனக்குள்ளே கொண்டு வந்து எப்படி இந்த சிருஷ்டி இருக்க வேண்டும் என்று தியானித்தார். அதற்கு பிறகு சதபோ தப்பியத சதபத்தத்வ நிருத்தஞ்சா நிருத்தஞ்சா நிலைய நஞ்சா நிலைய நஞ்சா சத்தியஞ்சா நிர்லஞ்ச சத்தியமாவது என்று அந்த அந்த மயக்கத்தக்க ஒரு ஆசையை உண்டு செய்வதனால்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்புக்கு காரணமாக இருக்கிறார். எனவே அம்பாள் எப்படிப்பட்டவள்? அந்த ஆசையினுடைய காமோஸ்மின் அகம் காமக என்று பகவான் கீதையில சொல்வது போல அவள் லப்தராக. ஆனால் அம்பாளை பொறுத்தவளுக்கு எப்படின்னா இச்சா சக்தி என்கின்ற சொரூபிணியாக அம்பாள் இருந்து கொண்டு நமக்கெல்லாம் இச்சையை ஊட்டி அத்துணை ஆசைக்கும் ஈவன் மோட்சத்திற்கு கூட ஆசை வருவதற்கு அம்பாளினுடைய இச்சாசக்தி தான் காரணமாக ஆகிறது. அப்படி லத்த ராகாக ராகம் முழுவதையும் அடைந்து விட்டவளாக என்ன பிரம்மவிதா நோதிபரம் ததேசா யுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன் சோஸ்துதே சர்வான் காமான் சக. யார் ஒருவர் அம்பாளை அறிந்து கொண்டாலோ அவர்கள் அத்துணை அத்துணை ஆசைகளையும் அடைந்து விட்டதாக ஆகிறார். அதனால அடைந்து விட்ட திருத்தோகம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால லப்த ராகா ராஞ்சிதனா ரஞ்சிதனா இது ரம்யா. ரஞ்சிதனா அனைவரும் ஈர்த்து தன்னை அடைய செய்வதிலே பலவித புருஷார்த்தங்களை கொடுத்து நம்மை ஆட்கொள்ளக்கூடியவள் அம்பாள். 276 லப்தபதிகி. பதி என்றால் கணவன் அப்படிங்கிற அர்த்தம். தன்னுடைய இச்சையினாலே ஸ்வயம் வரம் தானாகவே பகவான் காமேஸ்வரரை தானாக அடைந்தவள். எப்படி அடைந்தாள்? பதியாக அடைந்தாளாம். எதற்கு? தஸ்மா சுவாதந்திரிய ந ஆஷா என்று வேதங்கள் சொல்கிறது. அம்பாள் எப்படி காமேஸ்வரரை அடைந்தாள் என்றால் சுவாதந்திரியன அவளே ஆசைப்பட்டு இந்த சிருஷ்டி இடம்பெற வேண்டும் என்று அஸ்தே ந பவே பிரிய சங்காத்மான் என்று சொல்லப்படுகிறார். அதனால பஜச்ச புருஷம் கஞ்சிது லோகானுகிரக காமம். அம்பாளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காமம் எப்படிப்பட்டது என்றால் லோக அனுகிரகத்திற்காக ஏற்பட்ட காமத்தினாலே அம்பாள் தானே பதியனிடம் சென்று இரண்டர கலந்து ஏற்பட்டவள். அதனால லலிதா உபாக்கியானம் சொல்கிறது, தன்னை வணங்குபவர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு சிவனோடு இணைந்தவள் அம்பாள். அதனால சிவசக்தியால் அருள் புரியும் தன்மை கொண்டவளாக அருள் புரிகின்ற தன்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு அருள வேண்டுமே என்கின்ற காரணத்திற்காக சைத்தன்ய ஸ்வரூபம் நித்திய நிரஞ்சன ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள்
சிவனோடு ஐக்கியமாகி இந்த சிருஷ்டியாக மாறி அனைவருக்கும் அனைத்தையும் அருளக்கூடிய தன்மை பெற்றவளாக இருக்கிறாள். அதனால்தான் அது அனைவருக்கும் லோக அனுகிரகத்திற்காக காமியார்த்தம் அவரவர்கள் ஆசைப்பட்டதை கொடுப்பதற்காக. எனவே பிரியப்பட்டு தான் சங்கமித்தார் அம்பாள். எப்படி பக்தியோடு சங்கமித்தார் என்று அர்த்தமாகிறது. அடுத்தது லத்த நானா ஆகம திதி. இது பல தடவை நம்ம இந்த திருஷத்திலே பார்த்துட்டோம். ஆகமம் அப்படின்னா ஆகமனா இது ஆகமம் இறைவனிடமிருந்து வந்தது. எதுப்பா வந்ததுன்னா எல்லாமே இறைவனிடம் தான் இருக்குதான் வந்தது. ஆனால் விசேஷமானது எது என்றால் வேதம். வேத்தியதே அனேன இது வேதம். எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அது அதற்கு பெயர் வேதம். வித்தியதே அனேன இது வேதம். இப்படித்தான் என்று வரையறுத்து கூறப்பட்டிருக்கக்கூடியது. அதனால் அதற்கு வேதம். இது அபுருஷேயம். மனிதர்களிடமிருந்து கபோல கல்பிதம் அல்ல. சாமிஜி சொல்வார், கபோல கல்பிதம்னா மனித மண்டையிலிருந்து வந்தது. அப்படி அல்லப்பா, இது அபுருஷேயம், சாட்சாத் ஈஸ்வரனிடமிருந்து வந்தது. அதனால இதற்கு பெயர் ஆகமம். ஆகமனா திதி ஆகமம். எனவே எல்லா வேதங்களிலும் இருந்து எல்லா வேதங்களும் அம்பாளிடமிருந்து வந்தது. ஒரு அர்த்தம். இன்னொன்று நானா ஆகம திதி. வேதங்களினுடைய தாற்பயங்களை அறிவதனாலே அறிந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கிறாள். அத்துணை வேதங்களிலும் வியாபித்திருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள்? வேதம் என்ன சொல்கிறது என்றால் வேதத்தின் மெய்ப்பொருள், வேதத்தினுடைய மெய்ப்பொருள். வேதம் என்பது அபுருஷேயம் மட்டுமல்ல, இன்னொரு லாஜிக்கினால் மாற்ற முடியாது. அபுருஷேயம் மனிதனால் கற்பிக்கப்பட்டது அல்ல வேதம். அதே போல இது பிரமாணமாக இருக்கிறது. இந்த பிரமாணத்தை இன்னொரு பிரமாணத்தினாலே நெகட் செய்ய முடியாததாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, வேதத்தில் கூறுகின்ற கர்மங்கள், உபாசனைகள், ஞானம் என்கின்ற இவைகளெல்லாம் இந்த 3 காண்டங்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் அபுருஷேயம், மனிதனால் சொல்லப்பட்டதல்ல, வேறு எந்த பிரமாணத்தினாலும் கிடைக்கக்கூடியது அல்ல, வேதங்களினால் மட்டுமே கிடைக்கக்கூடியது. அதனால அதற்கு சம்பந்தப்பட்ட வேதாந்தங்களாகும் இந்த உபாசனை, கர்மம், ஞானம் போன்கின்ற இந்த அத்தனைக்கு உபாயம் எதுவாக இருக்கிறது என்றால், அதாவது மீன்ஸாக எது இருக்கிறது என்றால் வேதமாகவும் வேதாந்தமாகவும் பல விதத்தில் சாட்சாத்காரம், பாரம்பரியமாக ஆத்மஸ்வரூப சாதனங்கள், சாட்சாத்காரம் அடைவதற்குண்டான ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்குண்டான பல சாதனைகளை சொல்லப்பட்டிருக்கக்கூடியது நானா ஆகமம். அதனால்தான் நானா என்று சொல்றார். ஆகமம் என்றால் அது ஒரே விஷயத்தை பற்றி பேசுவதல்ல, சதுர்வித புருஷார்த்தத்தின் மூலமாக அத்துணைக்கும் பிரமாண ஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது வேதம். அதனால சம்பிரட்சிதம், வேதங்களை காப்பாற்றுகின்ற தன்மையாகவும் அம்பாள் இருக்கிறாராம். வேதத்தில் வியாபித்து தன்னுடைய ஞானத்தை, அந்த கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்கின்ற ஞானத்தை அந்த வேதத்திலே வியாபிக்க வைத்து வேதத்தை இருப்பதற்கு காரணமாக இருக்கிறார். அதே சர்வே வேதாக எத்பதம் வதந்தி தபாம்சி சர்வாணி எத் வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தேதத் ஓமிதி என்று ஓங்கார ஸ்வரூபமாக
அத்துணையிலும் வியாபித்திருக்கக்கூடியதாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த மெய்ப்பொருள் சொதப்பிரமாணம். பாருங்க, இதில் என்ன பிராணம்னா, அந்த மெய்ப்பொருள் எப்படிப்பட்டது என்றால் சொதப்பிரமாணம். அந்த பிரமாணத்துக்கு இன்னொரு பிரமாணம் இல்லவே இல்லை. அப்போ பிரமாணத்துக்கு பிரமாணம் இல்லை என்று சொல்கின்ற போது வேதத்தை எப்படி பிரமாணம் என்று சொல்கிறாய் என்றால், அதான் வேதங்கள் செய்யக்கூடியது என்ன என்றால், வேதங்கள் அறியாமையை விளக்குகிறதை தவிர ஞானத்தை உண்டு பண்ணுவதல்ல வேதங்கள். அதனால அப்படிப்பட்ட அந்த வேதங்கள் அந்த சப்த பிரமாணமாக நமக்கு தன்னை அறியக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த வேதங்களை செய்து, வேதங்களை கொடுத்து, அதை ரட்சித்து, அதை காப்பாற்றி மறுபடியும் என சகாலே நேகமகதா யோகோ நஷ்ட பரந்தவ, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த ஒன்றாக இருந்தாலும் மறைந்துவிடும். அதை மறுபடியும் நிலைநிறுத்துவதற்கு பகவானே வந்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்திதி செய்து அதை காத்துக்கொண்டு, எப்படி காத்து கொண்டிருக்கிறார்னா, நானா ஆகம ஸ்திதிகி, பல பல விதமான ஆகமங்கள் மூலமாக இந்த வேதத்தினுடைய தாற்பயங்களை நிலைநிறுத்த செய்து கொண்டு இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். அதனால அது மட்டுமல்ல, இந்த வேதங்கள் எப்படி காப்பாற்றப்படுகிறது என்றால், ஆச்சாரிய புருஷர்களால், ஆச்சாரிய புருஷர்களது அந்த கரணத்திலே நிலைத்திருக்கிறார்கள். அப்படி ஆச்சாரிய புருஷர்களால் அந்த கரணத்திலே நிலைத்திருக்கக்கூடிய அந்த வேத விஷயமானது எப்படி இருக்கிறது என்றால், ஸ்வயம் ஆச்சரதி, அந்த வேதாந்த தாத்பரியத்தை உணர்ந்த ரிஷிகளினால் ஆச்சரதி கடைபிடிக்கப்பட்டு, அஞ்ஞான் ஆச்சரயதி, அடுத்தவர்களுக்கு இதை எடுத்து சொல்லி, இப்படி வழி வழியாக சம்பிரதாயமாக இது காப்பாற்றப்பட்டு வருகிறது. அதனால தான் மாறாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அது விற்த்தியில இருந்து அது மாறாமல் நமக்கு வந்து கொண்டிருக்கக்கூடியது. அதனால்தான் நானா ஆகம திதிகி என்று சொல்றார். அது மட்டுமல்ல, இப்போ ஞானம் பெற்றவர்கள் மறுபடியும் இதையெல்லாம் செய்கிறார்களா, செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா, செய்வது தவறா என்கின்ற கேள்விகள் எல்லாம் நமக்கு வருகிறது. ஒரு ஞானி மறுபடியும் இந்த வேதத்தை நானா ஆகம ஸ்திதி அவர்கள் வழியாக நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிற போது, அவர்கள் இதை செய்ய மாட்டார்களே, அப்ப எப்படி என்றால், இல்லை, எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு அது சாதனை, இது அவர்களுக்கு சாத்திய விஷயம். சாத்தியம் அது ஸ்பான்டேனியஸ்லி அவர் சொரூபமாக மாறிவிடுகிறார். சாத்திய சொரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் மற்றவர்களுக்கு இதை எடுத்துரைக்க வேண்டி அவர்கள் தான் அனுஷ்டானம் செய்கிறார்கள். அதனால்தான் சங்கராச்சாரியார் சண்மத ஸ்தாபனம் என்று சொல்லப்படுகிறார். 6 மதங்களையும் ஸ்தாபித்து அதை எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை கொடுத்து தானும் கடைபிடித்து 3 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா சங்கர மடங்களில் அங்கே எடுத்து அந்த பேர் என்ன, அந்த அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும். அந்த அபிஷேகம் செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ ஞானிகளுக்கு கர்மமே இல்லையே, அதை ஏன் செய்கிறார்கள் என்றால், அவர்கள் வாயிலாக எச்சத் ஆச்சரதி சிரேஷ்டக தத்தத்தேவ தரோஜனாக இதராக என்று எப்படியெல்லாம் ஞானிகள் நாம் ஹீரோவாக யார் எல்லாம் நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதையெல்லாம் மற்றவர்கள் பார்த்து செய்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்றது போல, இப்படிங்கிறான் குளத்தை பையன், எப்படி ஏன் ரஜினிகாந்தை பார்த்து அப்படி ஹீரோயிசம் ஆகி அவருக்குள்ளே பதிஞ்சிட்டு அவர் செய்யக்கூடியதெல்லாம் இவரும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி எப்படி தலைவர்கள் எல்லாம் அப்படித்தான் தொண்டர்கள் என்று ஆதிசங்கரர் பூர்ண ஞானியாக இருந்தாலும்
கர்ம அனுஷ்டானங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணம் அதுதான். எதற்கு? நிலைத்திருப்பதற்காக. இந்த வேதமானது நானா ஆகம ஸ்திதி இடம்பெற்றிருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கர்ம உபாசனா ஞான விசாரம் போன்றவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அத்தனையும் எப்படி இருக்கிறது? அவள் தன்னைத்தானே நிலை பெற செய்து கொண்டிருக்கிறார். எப்படி? நானா ஆகமங்கள் மூலமாக, ஆகமங்கள் வேதங்கள் மூலமாக அதை அதை கடைப்பிடிக்கக்கூடிய விப்ரர்கள் என்றால் வேதத்தை முறைப்படி கடைப்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். விப்ரானாம் விடையோ சந்தி என்று நம்ம பார்த்துருக்கோம். கர்மடான பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமான சுகு பரேன நாகம் நிகிதம் குஹாயாம் விப்ராஜ தேத தெதையோ விசந்தி. விப்ரர்கள் யாரெல்லாம் இதை கடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அம்பாள் சுரூபமாக அவர்களிடமிருந்து அந்த ஆகமத்தை நிலைபெற செய்து கொண்டிருக்கக்கூடியவள். அடுத்து லப்த போகா. போகம் என்றால் சுக அனுபவம். துக்கத்துக்கு மாறாக இருக்கக்கூடியதற்கு பேர் சுகம். சாமி அழகா சொல்லுவாங்க, சுகம் என்கின்ற ஒன்று அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னா, யதார்த்தமாக எப்பொழுதும் அனந்தமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பல விவகாரங்களினாலே துக்கம் அது மாறி துக்கம் ஏற்படுகிறது. அந்த துக்கம் இல்லாத நிலைக்கு பேர் சுகமே தவிர, சுகம் ஸ்வரூபம். சுகம் என்பது வந்து போவதல்ல, சுகம் எப்பொழுதும் இருப்பது. துக்கம் என்பதுதான் வந்து போவது. காரணம், துக்கத்துக்கு காரணம் நம்முடைய அகங்காரமும் அகங்காரத்தினாலே எழுகின்ற மாறுதல்களும் தான். அப்படிப்பட்ட லப்த போகா என்றால் போகங்களினாலே நீ எதையெல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறாயோ அந்த ஆனந்தமாக யார் இருக்கிறார் என்றால் அம்பாள் தான். இந்த பேரானந்தமாக அனந்தமாக இருக்கக்கூடியவள் எப்படி உபாதி லட்சணத்தினாலே பெறக்கூடியவைகளாக இருக்கிறது. இந்த எந்தெந்த உபாதியின் மூலமாக எந்தெந்த ஆனந்தத்தை பெற்றாலும் அந்த ஆனந்தம் எதனுடைய வெளிப்பாடு என்றால் லப்த போகாகா. போகங்களின் மூலமாக நீ எந்தெந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாயோ அதெல்லாம் அம்பாளுடைய பேரானந்தம் தான். சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த லட்சண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள், அந்த அம்பாளினுடைய ஆனந்தம் தான் எல்லா போகங்களிலும் இருக்கக்கூடியவள். அதனால அம்பாள் லப்த போகாக, அனைத்தையும் அணிந்தவள். ஆபூர்யமான அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாவ பிரவிசந்தி என்பது தத்வத்காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி ஆப்னோதி நகாம காமி. அதான் நகாம காமி. போகம் அனைத்தையும் அனுபவித்தவளாக இருக்கிறாள். லப்த சுகாக, இங்க சுகத்திற்காக சாதனைகள் அனைத்தையும் செய்து எந்த ஒன்றை அடைகிறாளோ அந்த சுகஸ்வரூபியாக அம்பாள் இருக்கிறாள். மேலே கூறிய அந்த மந்திரத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனந்தம் அடைய சாதன ஸ்வரூபமாக யார் இருக்கிறாளோ அவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். ஏன்னா ரெண்டும் ஒரே பொருள் கொண்டதாக இருக்கின்ற காரணத்தினாலே லப்த போகா லப்த சுகா, அந்த சாதனைகளாக அம்பாள் இருந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்கிறார். அது தன்னை விட வேறான சுகம் இல்லை என்கின்ற ஆனந்த ஸ்வரூபியான அம்பாள் நமக்கு அந்த ஆனந்தத்தை தருவதற்குண்டான சாதனையாகவும் இருக்கிறாள். லப்த ஹர்ஷாபி பூரிதாயை, ஒரு பிரசன்னதா இது மறுபடியும் புனருத்த தோஷம் போல் தெரிகிறது. அதாவது முன்னால் சொன்னதே மறுபடியும் சொல்வது போல் தெரிகிறது. என்னென்றால் வசீகரமான தோற்றம் உடையவள் அம்பாள். சரீர அங்கங்கள் திருப்தி நிமித்தமாய்
திருப்தி தரக்கூடிய அழகாக இருக்கிறார் அம்பாள். எந்த ஒரு அழகும் பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்தால் பரவாயில்ல, இன்னும் அப்படி இருந்தால் பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இல்லாமல் அந்த அழகு முழுமையான திருப்தி தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திருப்திக்கு பேர் ஹர்ஷம் என்று சொல்றார். ஹர்ஷாபி பூரிதாயை நமக, பூரிதாயை நமக. அதனால இந்த திருப்தி தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவளாக இருந்தாலும் அம்பாள் அனைத்துமாக வியாபித்திருக்கிறார். எப்படி பிரியமோத பிரமோதம் என்கின்ற அத்துணை ஆனந்தங்களில் இவள் திருப்தி தரக்கூடிய ஆனந்தமாக இருந்தாலும் நம்மால் அனுபவிக்கக்கூடிய நிலையில பிரியமோத பிரமோதங்களாக மாறிவிட்டார் என்று யாரிடம் இருக்கிறதோ ஆனந்தத்தினுடைய தன்மை எந்தெந்த ஆனந்தத்தில் எந்தெந்த தன்மையில் இருக்கிறதோ, அதாவது நம்ம பிரியமோத பிரமோதத்தை பற்றி முதல்ல நிறைய பேசியிருக்கோம். பிரியம் என்பது நாம் ஆசைப்படுகின்ற பொருளை பற்றி நினைக்கின்ற போது அல்லது கேட்கின்ற போது ஏற்படுகின்ற ஆனந்தம், அந்த பொருள் கைக்கு கிடைத்தவுடன் ஏற்படுகின்ற ஆனந்தம், அதற்கு பெயர் பிரியம். முதல்ல பிரியம், பிரியம் என்றால் பிரிய வஸ்து. அடுத்தது மோதம், மோதம் என்றால் கிடைத்த அந்த பொருள் நம் கைக்கு கிடைத்தவுடன் ஏற்படுகின்ற ஆனந்தம். அடுத்தது அதை அனுபவிக்கின்ற போது ஏற்படுகின்ற, இரண்டர கலக்குகின்ற போது ஏற்படுகின்ற ஆனந்தம். இந்த அத்தனையும் எந்த ஒரு பிரதிஷ்டையினால் இருந்து வெளிப்படுகிறதோ அப்படிப்பட்ட அதிஷ்டானமாக, பிரியமோத பிரமோதத்தினுடைய அதிஷ்டானமாக அம்பாள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அம்பாளிடமிருந்து தான் பிரியமோத பிரமோதங்கள் எல்லாம் வெளிவருகிறது. அதனால லப்த ஹர்ஷாபி, அவள் பேரானந்தத்தில் திருப்தியுடையவளாக இருந்தாலும் பூஜாயை பிரியமோத பிரமோதங்களாக வியாபித்திருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.